வணக்கம் மக்களே. இதுவரையிலும் எந்த படத்துக்கும் நான் ரிவ்யூ பண்ணது கிடையாது, பண்ணவும் தெரியாது. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த ரிவ்யூவுமே போடுறேன். ஸோ ஏதாவது நிறைகள் இருந்தால் பாராட்டுங்க, குறைகள் இருந்தால் அடுத்த வீடியோவில் பெட்டராக நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஸோ லப்பர் பந்து தமிழரசன் பச்சைமுத்து அவருடைய டைரக்ஷனில் சூப்பராக ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அந்த படம் வேறு லெவலில் சென்டிமெண்ட்டாகவும் சரி, ரிலேஷன்ஷிப்பாகவும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, இல்லை கிரிக்கெட் பிளேயர், நீங்கள் கிரிக்கெட்டை ரொம்ப லவ் பண்ணிங்கனாக்கா கிரிக்கெட் பிளேயருக்காகவும் இந்த படம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுது. தேட்டரில் ஒரு 3 hours என்னுடைய பிரச்சனைகளையும் மற்ற விஷயங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து அவாய்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அந்த என்ஜாய்மெண்ட்டோடு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான படம். இதில் ஹரிஷ் கல்யாண் அன்புவாகவும், அதேமாரி அட்டகத்தி தினேஷ் அவர்கள் பூமாலையாக, அதாவது விஜயகாந்தோடைய தீவிர ஃபேனாக பூமாலையா. இவங்க 2 பேரும் ஒரு கிரிக்கெட் பிளேயராக ஒரு கிராமத்தில் இன்ட்ரோ ஆகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம லப்பர் பந்து கிராமப்புறங்களில் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாயிலேருந்து நம்ம வாங்கி விளையாண்டுட்டு இருந்திருக்கோம். நானுமே வாங்கி விளையாண்டுருக்கேன், 10 ரூபாயிலேருந்து வாங்கி விளையாண்டுருக்கேன் லப்பர் பந்து. அப்போது அதே மாதிரி இதில் பூவரசனாக நடக்கக்கூடிய அட்டகத்தி தினேஷ் அவர்கள் 15 ரூபா லப்பர் பந்திலிருந்தே அவருடைய கிராமப்புறங்களில் ஒரு ஸ்டார் பிளேயராகவே அவருடைய கிராம கிரிக்கெட் பிளேயர், அதாவது அந்த டீமில் விளையாண்டுருக்காரு, நட்சத்திர ஆட்டக்காரர். இவர் வந்தாவே விஜயகாந்தோடைய பாட்டை பின்னாடி போட்டு கெத்தாவே ஆடுவாங்க. அவருடைய ஃபஸ்ட்டு பால் அவருக்கு போடுற பால் சாமிக்காகவும் விட்டு மற்ற பாலை எல்லாம் பீட் பண்ணுற அந்த ஒரு காமெடி. அவர் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு குடிகார கேரக்டராக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு நண்பருடைய கமெண்ட்ரி. இந்த அட்டகத்தி தினேஷ் அவர்கள் அதாவது பூமாலையாக விளையாடும்போது அவ்வளோ ஒரு யதார்த்தமாக அந்த கதையோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப சூப்பராக விளையாண்டுருப்பார். அதை தாண்டி இது ஒரு டைம் டியூரேஷன் படம். இது 2000க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் மாதிரி தான் இது ட்ராவல் ஆகும். இது ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டடாக சில டைமில் எடுத்து வரும் கதையை. அதேமாரி சில காட்சிகள் ஜாதிய ரீதியாக தோன்றும், அதுக்கப்புறம் மறையும், ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டாகவும் அப்பப்போ வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் முழுசாக இது ட்ராவல் ஆகிறது எல்லாமே ஒரு கிரிக்கெட் சம்மந்தமாக ஒரு மையமாக போகும். இதில் அட்டகத்தி தினேஷ் ரொம்பவே பூமாலையாக இதில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக, ஒரு ஸ்ட்ராங் பேட்ஸ்மேனாக இதில் கிளியராக விஷன் பண்ணியிருப்பாங்க. அவருடைய கேரக்டர், அவருடைய மனைவி பார்த்திங்கனாக்க அவர் எங்கள் ஜென்ரேஷன்லாம் இருக்கும்போது, சின்ன வயசாக இருக்கும்போது லவ் பண்ணி, அதுவும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய தான் இங்கே அன்புவாக ஹரிஷ் கல்யாண் நடிப்பார். அவர் அந்த பெண்ணும் கனெக்ட் ஆவாங்க. இவருக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துமே இங்கே பூமாலையாக அட்டகத்தி தினேஷ் அவர்கள் கேம் விளையாண்டுட்டு தான் இருப்பார். அவருடைய ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் அந்த கிரிக்கெட் மீது இருக்கக்கூடிய தாகம், ஆர்வம் குறையாமல் இன்னமும் பேட் எடுத்துகிட்டு போயிட்டு விளையாடுற ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் ரசிகராகவும், கேப்டனுடைய ரசிகனாகவும் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்பப்போ இவர் ஃபஸ்ட்டு ஃபீல்டில் இறங்கும்போதும் பேட்டிங்கில் இறங்கும்போதும் விஜயகாந்த் பாட்டை போட்டு இறங்குறது வழக்கமான ஒரு விஷயம். இவர் ஏஜ் ஆன பிறகு இதில் ஹரிஷ் கல்யாண் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பவுலராகவும் நல்ல ஒரு பேட்ஸ்மேனாகவும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு பவுலராக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஆல்ரவுண்டராக. ஆனால் இதில் என்னன்னாக்க கெஸ்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னாக்க அன்பு அவர்கள் நல்ல ஒரு பிளேயராக, கெஸ்ட் பிளேயராக அங்கே சுற்றி இருக்க கிராமங்கள் எல்லாத்தையும் கிரிக்கெட் டீம் கூடமே ப்ளே பண்ணுவார். ஏன்னா இப்போ ஒரு ஊர் இருக்குனாக்கா அதில் ஒரு 11 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 2 பேர் வராமல் இருக்கலாம், அல்லது ஒரு டீம் தோத்துச்சுன்னா அந்த அடுத்த டீம் விளையாட போகும்போது அந்த தோத்த டீம்லேருந்து ஒரு 2 பேர்த்த இழுத்து மறுபடியும் ஒரு டீம் போட்டு விளையாடுவாங்க. இந்த மாதிரி கிராமங்களில் இது நடக்கிற ஒரு வழக்கம் தான். அந்த கிராம கதைக்களங்களோட இது ட்ராவல் பண்ணும்போது அப்படி கெஸ்ட் பிளேயராக விளையாடக்கூடியவர் தான் இங்கே அன்புவாக ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஹரிஷ் கல்யாண். அவருடைய பிளேயிங் அவ்வளோ சூப்பராக யதார்த்தமாக இருக்குது. இதில் அப்பப்போ இடையில பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய ஈகோ, மூத்திர சந்தில் நின்று நம்மளை பற்றி பேசுகிறவன்ட்ட நாம் என்னத்துக்கிட்ட ஈக்குவலாக சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் போவாங்க. அதுக்கு என்ன இதையாக சொல்ல வராருனாக்கா, அதில் என் சின்ன வயசுலேருந்து நிறைய விளையாண்டுட்டு வந்தேன், இவர் பூமாலை நிறைய வாட்டி விளையாண்டதை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆஃப் சைடில் வரக்கூடிய பாலை மட்டும்தான் 6-4 தவிர்த்துறாரு, லெக் சைடில் வச்சாக்கா அவர்லாம் அவுட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுடைய கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் பூமாலுடைய நண்பர்
அதாவது அட்டகத்தி தினேஷோடைய நண்பர் பின்னாடி இருந்து கேட்டுட்டு வந்து போயிட்டு பூமாலைக்கிட்டே சொல்லுவார். ஸோ அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கான்வர்சேஷனில் தான் மூத்திர சந்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் நாம் என்னத்துக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம். ஸோ அதுக்கு ஒரு கைத்தட்டல். ஸோ அதேமாரி உன்னை விட ஒரு பெஸ்ட்டு பிளேயர் இருக்காங்க பூமாலா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருக்காங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் வரும்போது ஒரு சின்ன குண்டு பபுள் காம் மாதிரி ஒரு பையன் சொல்லுவான். அப்போ அந்த யூகோயினா ஒரு கேரக்டரை ஸோ அங்கே பூமாலா காமிப்பார். அட்டப்புன்னு அந்த பையனை அடிப்பார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சது உன்னை விராட் கோலியோட தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நகைச்சுவையோடு கலந்து போவார். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சிறு சிறு நகைச்சுகளோடு அப்பப்போ லவ் காதலையும் தன் மனைவி நான் கிரிக்கெட் விளையாட போகிறதால பூமாலை அலோவ் பண்ண மாட்டேன்றா. அவரோட மனைவி வந்து அவ்வளோ ஒரு அடகண்ட்டாக ஸோ மனைவிக்கு பயந்த மாதிரி பூமாலையை காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தன்னுடைய மனைவியுமே ஸோ இங்கே ஒரு முக்கியமான ரோலாக காமிச்சிருப்பாங்க. இதில் அம்மா சென்டிமெண்ட் ஆகட்டும், மனைவியுடைய சென்டிமெண்ட் ஆகட்டும், மகளுடைய சென்டிமெண்ட் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே கிரிக்கெட்டுக்காக இத்தனை பேரும் தன்னுடைய அன்பளிப்பும் அர்ப்பணிப்பும் கொடுப்பாங்க. பட் விளையாட போகிறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவருடைய மகளுக்காகட்டும், மனைவிக்காகட்டும், அவங்களுடைய அம்மாவுக்காகட்டும், பூமாலுடைய பிளேயிங்க்கு இது எல்லாமே சகிச்சுக்கிட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே மையப்படுத்தி கிரிக்கெட்டை மையப்படுத்தி வரும். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னாக்கா அன்பு ஆப்போனண்ட் டீம் கூட விளையாட போகும்போது அதில் வரக்கூடிய இன்னொரு கேரக்டர், நீங்கள் எல்லாம் அவன் மாதிரி தான், நீங்கள் காலனி ஆளுங்க தான் விளையாட வருவீங்க, ஸோ தேவைப்படுற நேரத்தில் தான் கூப்பிடுவீங்க அப்படின்னு நீங்களும் ஜாதியை பார்க்குறீங்கன்ற மாதிரி. ஸோ அப்போ ஒரு கான்வர்சேஷன், ஜாதியை பற்றி ஒரு கான்வர்சேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டடாக வரும்பொழுது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுவார். ஸோ இதில் அன்பு இங்கே ஷெட்யூல் கேஸ்ட்டாக இருந்தாலும் அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு மனிதநேயமிக்க மனிதனாக இதில் காமிச்சிருப்பாங்க. இங்கே 2 பேரும் ஆனால் தினேஷ் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்களும் நேருக்கு நேர் மோதும்போது ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டராக தான் ஸோ இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக யதார்த்தமாக தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நேர்த்தியாக இருந்திருக்கு. இடையில எங்கேயுமே நம்மளோட கவனத்தை சிதறடிக்க முடியாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் முடியும், ரசிக்கவும் முடியும், காதலையும் இதில் நேசிக்க முடியும், பார்க்க முடியும். நாமளும் கண்ணீர் அங்கங்கே சிந்த வேண்டிய வரும். ஸோ நான் அதில் இந்த படத்தை பார்த்து ரொம்பவே அழுதுருக்கேன். ஸோ படம் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவே தரமான நல்ல படம். ஃபேமிலியோடு போயிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.